அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடியாப்ப சோறு பார்க்க போகிறோம். இடியாப்பம் மீதி இடியாப்பம் இருந்துச்சுன்னா அதை மிச்சம் கீரை போடாமல் அதை நம்ம எப்படி செய்வோன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வெங்காயம் எடுத்து ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இடியாப்பத்தை பால் ஊற்றி நம்ம தேவைப்படுற அளவுக்கு பூ மாதிரி உருத்து வச்சுக்கணும். அதை அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு தவா சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு சமஸ்தான் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஒரு சமஸ்தா போட்டு கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை 4 முட்டையை எடுத்து அதுக்கப்புறம் நல்லா உடச்சி அதை போட்டுட்டு உப்புத்தூள் தேவையான உப்புத்தூளை போட்டு கிண்டி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இடியாப்பத்தை அதுக்கு மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.